ஷப்பா, பொம்பளையா பிறந்தா காலையில மதியானம் சாயங்காலம் நைட்டுன்னு சமைக்கிறதே ஒரு பொழப்பா போச்சு. சமைக்கிறத கூட சமைச்சிடலாம் போல இருக்கு. இந்த சமைக்கிறதுக்கு முன்னாடி என்னத்தை சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள மூளையே கலங்கி வெளியே வந்துடும் போல இருக்கு. ஷபா, உனக்கு என்னடா தீனி வேணுமா? இங்க பாரு, அம்மா கிட்ட காசெல்லாம் இல்ல, கம்முன்னு வீட்டுல கடை கடையில எல்லாம் தீனி வாங்கி தின்னா உடம்புக்கு கேடு. ஒழுங்கா வீட்டுல கடை. சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத என்னைய. பாரு, முட்டாயை சாப்பிட்டு கடைசியில வந்து சொத்த பல்லு வந்துருச்சு. அது பல்லு வலின்னு ஏன் உயிரை போட்டு எடுத்துக்கிட்டு இருப்ப? அந்த நேரத்துல ஆஸ்பத்திரிக்கும் போக முடியாது. கம்மனு இரு சொல்லிட்டேன். பையன் அழுகிறானே, மனசு கரையறாளா? இவளா ஒரு மனுஷி. பாவம் சின்ன பையன், கொஞ்சமாவது இவளுக்குலாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது. மனசாட்சி இல்லாத மிருகம் எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு மருமவ. அடே, மத்தியானம் உங்க அப்பா சாப்பாட்டுக்கு வருவாருடா. இன்னும் நான் சமைக்க கூட இல்லை. என்கிட்ட ஓரி கட்டிக்கிட்டு இருக்காத, போங்கிட்டு. முத்தாய் அப்படியே குத்துறேன்னு வச்சுக்க. சோறு திங்க முடியல, கடையில முட்டையை திங்கிறதுக்கு தான் வலிக்க மாட்டேங்குது. நான் அந்த காலத்துல என் பையன் எதுக்கிட்டாலும் வாங்கி கொடுப்பேன். இவளும் தான் இருக்காளே, நம்மளுக்கே ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டா பாக்குறதுல வாங்குறதுக்கு. பையனுக்கா கொடுத்துற போற? கஞ்ச பிசினாரி கையே வராது. சரி இரு. கையில் வேற காசு இல்லை. கடைக்கு போனால் ஏற்கனவே 500 ரூபா தரணும். அந்த காசை வேற கேட்பாங்க. அத்தே என்னடா போனாம வாங்க வரசா. இப்போ பேராண்டிக்கு முட்டாய் வேணுமாமா, கடையில் போய் வாங்கி கொடுங்க. அப்படியாம்மா? காசுக்கு ரோட்டு வேலைக்கு போனீங்களே, காசு இல்லையா? எங்கம்மா கையில கொடுக்குறாங்க? அதுதான் பேங்க்ல போட்டு விட்டுறாங்களே. ஆமா, இருந்தா மட்டும் அப்படியே எடுத்து நீட்டிடுவீங்க. உங்க பிள்ளைய வர சொல்லி அப்படியே கொடுத்து அனுப்பிடுறது. திங்கிறது இங்க, போடுறது நானு. ஆனா விசுவாசம் மட்டும் உங்க பிள்ளைக்கு. சரிடிமா, போங்க. அந்த பொட்டி கடையில உனக்கு முட்டாய் வாங்கி கொடுங்க. ஏற்கனவே 500 ரூபா வேணா நான் தரணும். போனா அந்த காசு வேற கேட்பாங்க. கையில வேற காசு இல்ல. நீங்க வாங்கி கொடுங்க. நான் நாளைக்கு முட்டாய்க்கு காசு தரேன்னு சொல்லிருங்க. சரிடிமா. அப்பாயி வாங்கி கொடுப்பாங்க, சரியா? போய் வாங்கிக்க. ஒண்ணுதான் வாங்கணும். 5-6 வாங்கினேன்னு வச்சுக்கோ, வாயிலே குத்தி போடுவேன். வாடாப்பா போமா. முட்டாய். இந்த காலத்து பயல்களுக்கு வீட்டுல சோறு திங்க வலிக்குது. கடை தீனி தின்னி நல்லா பழகிட்டாங்க. ஷபா, இவங்கிட்ட ஒரு அன்னதுல என்னத்தை சமைக்கணும்னு மறந்துட்டேனே. நேற்று சாம்பார் வச்சோம், அதுக்கு முந்தின நாள் புளிக்குழம்பு வச்சோம். இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? ரசம் வச்சா அந்த ஆளுக்கு பிடிக்காது. பேசாட்டுக்கு இன்னைக்கும் ஒரு புளிக்குழம்பு வச்சிட வேண்டித்தான். ஏண்டா, உன் ஆத்தாக்காரி மாதிரி ஒருத்தி எனக்கு மட்டும் மவளா வந்திருந்தான்னு வச்சுக்க, அப்படியே ஆஞ்சிருப்பேன் அவளை. என்ன நம்ம மாமியார் குரல் மாதிரி இருக்கு? ஏண்டா, உன் ஆத்தாக்காரி சரியான இவடா. என் பையன் சம்பாத்தியம் மொத்தத்தையும் அவ கையில தானே கொடுக்குறான். 10 ரூபா எடுத்து செலவு பண்றாளா, அப்படியே பத்திரமா பொழிச்சு வச்சுக்குவா. நான் மட்டும் என் பிள்ளைக்கு செலவு பண்றத கணக்கு போட்டு கேட்பா. ஆத்தி அந்த கிழவிக்கு கொழுப்ப. நான் இல்லாத நேரம் இந்த இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் நீ. இருடா இரு, ஒரு நாள் காசை சேர்த்து போடுறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் உங்க ஆத்தாளுக்கு இருக்கு ஆப்பு. காசை சேர்த்து ஆப்பு வைக்கிறாளா? என்ன அத்தாயி சொல்லுறேன்? சொல்லலடா, செய்ய போறேன். எடுத்த வீட்டுக்காரி அவ மருமவளை பையன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பேயை ஏவி விடணும்னு நான் அந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போய் பேயை ஏவி விட்டேன். அதே மாதிரி உங்க ஆத்தாவையும் இந்த வீட்டுல இருந்து துரத்தி என் பையனை என் பேச்சு கேட்க வைக்கிறதுக்கு தாண்டா அந்த சாமியார் கிட்ட போகணும்னு ஒவ்வொரு வாய சிறுக காசை சேர்த்துக்கிட்டு இருக்கேன். மொத்தம் 10,000 வந்துச்சுன்னு வச்சுக்க உன் ஆத்தா குப்பை தொட்டிக்கு. அப்புறம் உங்க அப்பாயி கோபுரத்துக்கு போறடா, கோபுரத்துக்கு. அன்னைக்கு இருக்குது உன் ஆத்தா கறிக்கு. என்ன வேலை பாக்குறா பாரு. இருக்கும்போது ஊமை கொட்டா மாதிரி இருந்துகிட்டு 10 வீட்டுக்கு வெடி வைப்பா போல இருக்கே. கலங்க மரங்க பேசுறவங்கள கூட நம்பிடலாம். இப்படி ஊமை கொட்டானா இருந்துகிட்டு ஊமை மாதிரி இருக்கவங்கள தான் நம்பக்கூடாதுன்னு இப்ப தெரியுது. நமக்கு ஆப்பு வைக்கிறாளா? பேய் ஏவி விட்டு இன்னைக்கு அவங்க பையன் வரட்டும், இவளுக்கு கை களை உடச்சி வீட்டுக்குள்ள போட சொல்றேன். அது இருக்கட்டும், இந்த கிளவி சொன்னுச்சே, ஏத்த வீட்டு கிளவி மருமவளுக்கு பேய் ஏவி விடுதுன்னா, அப்பனா கௌசியை தான் பிரிக்கணும்னு அவன் மாமியார் கிளவி பண்ணியிருக்கா. ஐயோ, இது கௌசிக்கு வேற தெரியுமா என்னன்னு தெரியலையே. ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனைனா என்ன பண்றது? சீக்கிரம் போன போட்டு சொல்லுவோம். யாருக்கிட்ட?
நான் ஏவி விட்ட பேய் சரியான வேலையை பார்த்துருக்குது போல இருக்கு. அதுக்கு தான் என் பையன் மருமக வீட்டிலேருந்து பிரிச்சு கூட்டிகிட்டு வரேன். இனிமே இருக்குடி, என் பையன் என் பேச்சை மட்டும்தான் கேட்பான். இனி உன் கொட்டத்தெல்லாம் அடுக்கி பாரு வீட்டுக்குள்ள மூளையில போடுறேன். ஏய், ஓம் பொண்ணு தான் அடிக்குது, காதென்ன செவுடா டமாலம் ஆயிடுச்சா? எடுத்து பேசு. உங்க அப்பனும் உங்க ஆத்தாலும் தான் கதறு வாங்கி. இனிமே என் பையன் என் பேச்ச மட்டும் தாண்டி கேட்பான். உங்க வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. இனிமே உங்க பருப்பெல்லாம் என் பையன்கிட்டயும் என்கிட்டயும் வேகாது. சொல்லிடு உங்க அப்பனுக்கு போன் எடுத்து. ஹலோ கௌசி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? உன் மாமியார் கிழவி என் மாமியார் கூட சேர்ந்து ஏதோ சாமியார்கிட்ட போய் உன்னை அழிக்கிறதுக்கு பேயவி விட்டுருக்காங்களாண்டி. இது கேட்டோன்னே எனக்கு உசுரே இல்லடி. நீ இது அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் சரி, நீ எதுவும் பண்ணிடாதடி. வாயை மூடிட்டு இருந்துக்க, சரியா? அப்படியா? சரி, நான் அவர்கிட்ட ஃபோன் கொடுக்குறேன். ஒரு வார்த்தை சொல்லிடு. ஏய், என் பையன்லாம் எவன்கிட்டயும் பேச மாட்டேன். சொல்லிடு. காலில் விழுந்து கதறினாலும் சரி, இனி உன் குடும்பத்தோட பேச்சுவார்த்தையே இல்லை. என்னங்க ஃபோன்? அவங்கிட்ட என்னடி கேள்வி? நான் சொல்றேன், போன வையடி. ஏ சாமி, நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு தங்கம். என்னதான் இருந்தாலும் உனக்கு உன் ஆத்தா தாண்ட. இவளுகளையெல்லாம் நம்பி நீ பாதாள குழியில விழுந்தது போதும். என்னடி கௌசி, கொடுக்குறியா இல்லையா? சரி, வந்துட்டு தான் இருக்கோம், வைக்கிறேன். குடும்பமாயா அது? குடும்பமானு கேட்கறேன். ஒரு 10 சவரம் கூட முழுசா போட முடியல, வக்கு இல்லாதவங்க. ஆனா நீ இழிச்சவன் இருக்கணும்னே உன் தலையில ஏறி மிளகா அரைச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பாக்குறாங்க பாத்தியாயா? எல்லாத்தையும் பார்த்துட்டேனே, அப்புறம் என்னத்த இனிமே தனியா வேற பாக்குறதுக்கு இருக்கு. அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. சரிடி, இனிமே உங்க அப்பா அத்தா வீட்டுக்கு போயிட்டு உறவு கொண்டாடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, சோழியை முடிச்சு மூளையில உட்கார வச்சிருவேன். ஒழுங்க மரியாதையா வேலைக்காரியா என் வீட்டு மூளையில கிடக்குற. இல்லைன்னு வச்சுக்க, அடிச்சு துரத்திட்டு போயிட்டே இருப்போம். என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க கியூவில் நிற்கிறாங்க ஆளு. ஆடு கிளவி ஆடு. உன் வண்டவாளெல்லாம் தெரிஞ்சு தண்டவாளத்துக்கு போயிருச்சு. இன்னமும் ஆடிக்கிட்டா வார. பேசு பேசு, இதுதான் உன் கடைசி பேச்சு. இன்னையோட உன் சோழி முடிய போகுது. இந்த எதிர்த்த வீட்டு சூனியக்காரி கிளவியோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு மருமவளையும் பையனையும் பிரிக்க சூனியம் பண்ணியிருக்கே. நீ எல்லாம் மனுஷியாடி. இதுவும் எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி எப்படி நடிச்சுக்கிட்டு வர இருக்குடி. இதுக்கெல்லாம் அணைய போகிற தீபந்தான் நல்ல பிரகாசமாக எரியுமா. அந்த மாதிரி தான் நீ பண்ணுறது இருக்குது. ஆத்தி, ஊர் உலகத்துல எல்லாம் செய்வேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்மளாம் அதுல போய் கை தொட்டது கிடையாது. ஆனா நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு எப்படிதான் இவளுக்கு ஒரு புத்தி வந்திருக்கு பாருங்க. பொண்ணுன்னு சொன்ன பேய் கூட மன இறங்கும்னு சொல்லுவாங்க. அந்த பேய்க்கு இருக்க மனசு கூட அந்த சூனியக்கார கிளவிக்கு இல்லையே. நானே இத்தனை வருஷமா என் புள்ளைய தான் தப்பா நினைச்சுக்கிட்டு கௌசிய திட்டாதது ஒன்றும் இல்லை. எத்தனை தடவை திட்டி அவளை வீட்டை விட்டு வெளியே போன எவ்வளோ பேசியிருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிளவிதான். இது தெரியாம நானே இருந்து என் புள்ளையெல்லாம் சந்தேகப்பட்டு அப்படி பேசியிருக்கேன். இப்படி கேவலமா இருக்கு. அப்பா, இனி அந்த கிளவி வீட்டு பக்கமும் போக கூடாது. அந்த கிளவி வீட்டுக்குள்ளே விடக்கூடாது சாமி. எந்த நேரத்துல யாருக்கு என்ன பண்ணுனே தெரிய மாட்டேங்குது. ஊர் உலகத்துல எல்லாம் நல்லது பண்றவங்களாம் பொட்டு பொட்டு பொட்டுன்னு போறாங்க. இவள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஏன் ஒரு சாவு வர மாட்டேங்குதுன்னு தெரியலையே. ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? வாயை வச்சுட்டு கம்மனு இரு. செத்தா நம்ம நிம்மதியாயிருவோமா? இல்ல என்னங்க, கட்டி கொடுத்த நாளில இருந்து அவளை நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழ விட்டுருப்பாள. எப்ப பார்த்தாலும் அந்த தம்பி கிட்ட அதை இதன்னு போட்டு கொடுத்து சண்டையை போட்டு அவளை வாழவே விடல. நான் கூட இந்த துறையன் தான் கெட்டவன், பிள்ளைய வாழ தெரியாம வாழறான் அப்படின்னு சொல்லி அவனைத்தான் நான் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது அவனுக்கு சாவி கொடுத்து ஏத்தி விடுறதே இந்த கிளவிதானே. எப்படியோ கெட்டதுலயும் ஒரு நல்லது என்னது, அந்த பேய் மூலியமா இந்த கிளவி படுன விஷயம் எல்லாம் தெரிஞ்சது. அது தெரியாம இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து வச்சு அந்த பேயால நம்ம கவிதை எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி காலம் முழுக்க அவளை வாழா வெட்டி ஆக்கணும்ல நினைச்சுட்டா. ஐயோ ஐயோ ஐயோ, நினைச்சு பார்க்க முடியல சாமி. குடும்பமா சந்தோஷமா போனோம், குடும்பத்தை அலங்கோல ஆக்கணும்னு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு வந்திருக்காளே. வினை விதைத்தவன் வினையா இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கிளவி வினைய விதைச்சிருச்சு. இனி அதுக்கு ஏத்த மாதிரி அதை அறுவடை பண்ணி தானே ஆகணும். விடுங்க, அதான் அந்த தம்பி கூட்டிட்டு போயிருக்குல்ல, அந்த தம்பியோட முடிவு என்னன்னு தானே பார்ப்போம். மாணிக்கம் இல்லையா, ஒரு உதவி தேவைப்படுது. இல்ல, ஒரு பணம் கொஞ்சம் தேவைப்படுதியா?
ஆமையா வட்டி கட்ட வேண்டியது போச்சு. அதுவும் இல்லாம நீ கல்யாணம் நீ வேற ரெண்டி போச்சு. இன்னும் வேற வட்டிக்காரன் வேற வந்துருவாயா. ஒரு 5000 இருந்தா கொடுவே, நான் இந்த வாரத்துல கொடுத்துட்றேன். நெல் முட்டையை போட்டுவிட்டு. அட போப்பா நீ வேற. ஒரு 5 10 கேட்டா கொடுக்கலாம். ஒரு 100 200 கூட கொடுக்கலாம். நீ மொத்தமா 5000 கேக்குறியா? 5000க்கு நான் எங்க போறது? நானே வேலை வெட்டி இல்லாம வீட்ல கிடக்குறேன். என் பையன் சம்பாத்தியத்துல. 5 10 கொடுக்கறதே பெருதா இருக்கு. இதுல நீ வேற அம்புட்டு கேட்டா நான் எங்க போறது? வேணும்னா என் பேரத்துல ஒரு டீ வாங்கி குடிச்சுட்டு அதுக்கு காசு கொடுத்துட்டு போறேன். அதை விட்டுட்டு அம்மா ஐயா சரியா, நானும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு பாக்குறேன். ஒருத்தனும் காசு தர மாட்டேங்கிறான். ஐயாயிரத்துக்கு என்ன ஜோலி? அது இல்லையா, இந்த பொங்கல் வந்து நம்ம சின்னவளுக்கு தலை பொங்கல் இல்ல, அதனால சீர் செய்யணும். தலை தீபாவளிக்கு சீர் செய்யல, அதனால மொத்தமா சேர்ந்து சீர் செஞ்சேன். அதுல கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன் பாரு. கடன் வாங்கி செலவு பண்ணிவிட்டேன். இப்ப அது வட்டிக்காரனுக்கு வட்டி கட்டணும். அதான் இப்ப பெரும் பாடா இருக்குது. வீட்டுக்கு வந்து சத்தம் போடுற மாதிரி ஆகி போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றதுன்னு. ஏயா இதுக்கு தான் சொல்றது, வயசான காலத்துல கடனை உடனே வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிக்கணும். நம்ம பாட்டுக்கு ஆடம்பர செலவுக்காக கடனை வாங்கி செலவு பண்ணி விடுவோம். இன்னைக்கு நம்ம தான் அந்த கடனை அடைக்கிறதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு அல்லோல் பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கவலை? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையா. ஏயா கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் கலந்துக்கிட்டு இருக்கறவ? உன் பையனா இருக்கானே, பையன்கிட்ட கேட்டா காசு எடுத்து வீட்டு போடுவானே. ஐயோ, நான் கடன் வாங்கி செஞ்சது அவனுக்கு தான் தெரியாதே. அதுவும் இல்லாம ஒரு சின்ன குடும்ப தகராறுல கொஞ்சம் அவன்கிட்ட பேசுறது இல்ல. இல்லைன்னா தான் நான் எதுக்கு ஒரு ரோட்ல இருக்க நாய் பேய்கிட்ட எல்லாம் காசு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு போன் அடிச்சா என் பையன் உடனே போட்டு விட்டுருவான். அப்புறம் என்னையா பெத்த பையன்கிட்ட என்னத்துக்கு உனக்கு பிடிவாதம்? போன போட்டு கேளு. நம்ம தானே பெத்தும் கொடுத்துறோம், ஆளாக்கியும் கொடுத்துறோம், படிக்க வச்சு வேலை வெட்டின்னு வாங்கி கொடுத்துருக்கோம். கேளு போன போட்டு. இல்லையா, அவன் தரமாட்டான் ஐயா. என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல. அப்பனா உன் மருமகனை ஃபைனான்ஸ் வச்சிருக்கா அப்படி அவர்கிட்ட கேளு. அவன் தான் வீட்டுக்குள்ள வந்து கழிவு ஊத்துவான்ட்டு இருக்கேன். இதுல இவன் வேற. என்னையா யோசிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப மணி ஆயிடுச்சு, நான் வாரேன். ஏன் இரு காப்பி குடிச்சிட்டு போவேன். அட ஒன்றும் வேணாம் ஐயா, கலந்தான வேற வந்துருவான். அதனால நான் போய் கேட்கணும். சரிப்பா சரிப்பா, என்கிட்ட இல்லையா, இருந்தா கூட கொடுத்து விடுவேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஓ, யார்கிட்ட போய் கேட்கறது? பாக்குற எவனுமே காசு இருக்குன்னு தர மாட்டேங்கிறானே. இதுக்கு தான் சொல்றது, தகுதி அறிஞ்சு கடன் வாங்கணும்னு. பெருமைக்கு ஆடம்பர செலவுக்குன்னு கடனை வாங்கி செஞ்சுக்கிட்டு பின்னாடி குத்துது கொடையுதுன்னா யாரு என்ன பண்ண முடியும்? ஏண்டி மருமவளே, என்னடி இன்ன வரைக்கும் பையனை காணோம்? அதான் அத்தை, நானும் அவரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வட்டி வேற கட்டணும் அப்படி இப்படின்னா கையில காசு இல்லைன்ட்டு இருந்த வேற. காசு யார்கிட்டையும் கேட்டானா என்ன? அதுக்கு தான் போயிருக்காரு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன்னு. இன்ன வரைக்கும் ஒரு போனும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ ஏத்த வீட்டில் அமுதா வீட்டில் இருந்தாங்க. காலையில் கேட்டிருக்கலாம் வீட்டில் இருந்தா. இப்போ அவங்களும் விசேஷத்துக்கு போயிட்டாங்க மொய் செய்கிறேன்னு. இல்லைன்னா கூட அந்த உங்கள்கிட்ட கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க, கொடுத்துடலாம். வேறு யாருக்கிட்டேன்னு போய் கேட்கறது? எனக்குமே ஒன்றும் புரியலத்த. மண்டமுள்ள வேலை செய்யாம தான் நானும் இருக்கேன். அப்பா வேலையை முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு தூக்கம் தூங்குறது என்ன ஒரு சுகம். சரி படுப்போ. ஐயோ, அப்பதான் படுக்கலான்னு உக்காந்தேன், அதுக்குள்ள போனேன் என்ன தெரியலையே. என்னடியே, மணி 4 ஆக போகுது. இன்ன வரைக்கும் உங்க அப்பா காசும் கொண்டு வந்து தரல, ஒன்னும் தரல. என்ன சொன்னது உங்ககிட்ட? வந்து தந்துருவாருங்க. நீங்க தந்துருவாருன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்ன வரைக்கும் வந்து தரல. அப்புறம் வீட்டுக்கு போய் என்ன சத்தம் போடுற அளவுக்கு வச்சுக்காதீங்க சொல்லிவிட்டேன். 6 மணிக்குள்ள உங்க அப்பா காசு கொண்டு வந்து தரணும். இல்லன்னா 6 மணிக்கு உங்க அப்பா வீட்டுல இருந்து வெளியே வச்சு சத்தம் போடுவேன். சரிங்க, நான் என்னன்னு பாக்குறேங்க. சொல்றது சொல்லிட்டேன். இது தொழில், அதனால புரிஞ்சுக்க வைக்கிறேன். இந்த அப்பா ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியலையே. ஷோ, அவர் வேற என்ன திட்டிக்கிட்டு இருக்காரு, இவர் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இதுங்க ரெண்டுக்கும் நடுவில் மாட்டேங்குது. பெரும் அல்லோல் படுறதா இருக்கு நமக்கு. நமக்கு வீட்டுல ஒரு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. நம்மளே தான் எல்லா வேலையும் பார்க்கணும். காட்டு வேலை, தோட்ட வேலைன்னு. சிம்ரன், வாங்கனே. என்னனே இந்த பக்கம்? அவன் வீட்டுக்காரர் இல்லையா? அவரா? என்ன விஷயம்? இல்லம்மா, கொஞ்சம் காசு தேவை. ஏன் வீட்டுக்காரர் எதுவும் கொடுக்கணுமா? இல்ல எனக்கு தான் ஒரு 5000 ரூபாய் தேவை. அதான் வாங்கிட்டு போனா இந்த நெல்லு மூட்டை போட்டுட்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன். நம்மளே இங்க 5க்கும் 10க்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல இவங்களுக்கு காசு கொடுத்துட்டு இவங்க கிட்ட கடனுக்கு நம்ம நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையணும். கொடுத்துட்டு இவங்க கிட்ட எல்லாம் பொல்லாப்பாய் போயிடும். திமிரு பேச்சு பேசுவானுங்க. அண்ணே, அவர் வெளியே போயிருக்காருனே. அவர் வந்தோன்னு சொல்லட்டுங்களானே? வெளியே போயிருக்கானா? ஊர்ல உள்ளவங்க இங்கதான் வீட்டுல தான் இருப்பாரு. நாங்க ஏனே வெளியே போயிருக்காருனே? ஏமா வரதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும்? அதெல்லாம் சொல்லிட்டு போறது இல்லனே. அவர் நினைச்சா வருவாரு, நினைச்சா போவாரு. வந்தா போன் போட சொல்றேன். இல்ல, நான் வேணா இருந்து வாங்கிட்டு போவா. ஏனே, அவர் வரதுக்கு ராத்திரி கூட ஆகும். அம்பட்டு நேரம் உட்காந்துருப்பீங்களா? போங்கனே, அவர் வந்தா சொல்றேன். சரிம்மா, சரி வரேன். ஊர்ல ஒருத்தன் வீடு இல்லாம எல்லா வீட்டையும் கதவை தட்டி பிச்சை எடுக்காத குறையா கேட்டுட்டேன். ஒருத்தனும் காசு தர மாட்டேங்கிறானுங்களே. ஏய் இந்தாடி, என்ன இப்போ எதுக்கு வெளிய வந்தீங்க? உள்ள இருந்து உள்ள போங்க முதல்ல. என்ன என்னமோ பேசிக்கிட்டு இருந்த? யார்கிட்ட
பேசிட்டு இருந்தேன். அந்த லிங்கம் தான் வந்தா அப்படி வந்தாரா? என்னவா? அவருக்கு ஏதோ 5000 ரூபாய் காசு வேணுமாமா. இவங்க கிட்ட கடனுக்கு காசு கொடுத்துட்டு பின்னாடி நம்ம நடையோ நடக்கணும். போனா வீட்டுல பொண்டாட்டில இருந்து பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாரும் திமிரு பேச்சு பேசுவாங்க. எதுக்கு கொடுத்துட்டு கஷ்டப்படணும்? அந்த காசு இங்கிட்ட இருந்துட்டு போகட்டும். அதனால தான் அவர் வெளியே போயிட்டாருன்னு சொன்னேன். அவர் கேட்டா நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீட்டுக்குள்ள போங்க, இருக்க போகுது. அப்ப நமக்கெல்லாம் கஷ்டம்ன்றது இல்லையா? கம்முனு இருங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட எல்லாம் கொடுத்தோம்னா அப்புறம் நம்ம தான் பேச்சு வாங்கிட்டு இருக்கணும். போங்க கம்முனு உள்ள. சரி. என்கிட்டயும் நகை நட்டுன்னு எதுவும் இல்லை, கவரிங்க தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னத்த பண்றது? பேசாட்டுக்கு நான் தாலியை கழட்டி அடகு வச்சு ஒரு 5000 கொடுத்துருவோமா? அடச்சி வாய் மூடு. என் கையில காதுல போட்டிருந்த எல்லாத்தையுமே கழட்டி இவன் அடகு வச்சுக்கிட்டேன். இப்போ கையில என்கிட்டயும் இல்லை, நானும் கவரிங்க போட்டுக்கிட்டு திரியிறேன். அந்த காலத்துல உங்க மாமனாரு எனக்கு நகையா போட்டு இறச்சாரு. பாக்குற 4 பேர் என்ன அப்படி போட்டிருந்தீங்க, இப்ப புருஷன் செத்ததுக்கு அப்புறம் மொத்தமும் இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி தான் கவரிங்க மாட்டிக்கிட்டு திரியிறேன். இருக்கிற அது ஒன்னையும் கொண்டு போய் வைக்க போறியா? கம்மனு இருடி, ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். ஏத்த இந்த ஆள் இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னா காசு கிடைச்சிருக்காதோ என்னவோ. பக்கு பக்குன்னு இருக்கு. மாப்பிள்ளைங்களும் நமக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல. இரு வருவான், வராம எங்க போறான்?